السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلني من لدنك سلطانا نصيرا. قال نبينا صلى الله عليه وسلم: الدين نصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்று தொடரில் 9வது தொடராக இன்று அமைந்திருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சாதனைகள் என்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு பகிர்ந்து கொள்ள உதவி புரிவானாக. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அவர்களின் மீது உண்டான பிரியத்தை, நேசத்தை, உல்ஃபத்தை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அவர்களின் ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. எல்லா நிலைகளிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து சுவனத்தில் நுழையக்கூடிய நசீபை, நாளை மறுமையிலே நபியுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததினுடைய நோக்கம், மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் தொய்வு ஏற்பட்டது, சரியான ஒரு முன்னேற்றமில்லை, நிறைய இழிவுக்கு ஆளானார்கள், நிறைய இடையூறு செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் ஒரு பகரமாக மதீனாவிலே அல்லாஹ் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருந்தான் என்பதை தாண்டி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய கட்டமைப்பை, ஒரு அற்புதமான சமூகத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவுவதற்கு விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து வந்தான். வரையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி துஆ செய்ய சொன்னானா: வக்குர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கி. இறைவா, இந்த ஊரில் என்னைய உண்மையை கொண்டு நுழையவை. எல்லா காரியத்திலும் இந்த ஊரில் உண்மையாக இருக்கணும். வக்குர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கி வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கி. இந்த ஊரில் இருந்து என்னைய வெளியேற்றினாலும் அதுலேயும் உண்மை இருக்கணும். இன்னும் எனக்கு சுல்தானன் நசீரா, ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடு. பொதுவாகவே வெறுமனே நசீஹத் செய்கிறோன்னு சொன்னால் அதில் பலன் இருக்காது. அதுக்காக நசீஹத் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, நசீஹத் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்க, நசீஹத் செய்யுங்க, அது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நசீஹத் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதே நேரத்தில் அதிகாரத்துடன், அதிகாரியாக, அரசியல் பின்புலத்தோடு ஒரு விஷயத்தை உபதேசம் செய்யும்போது அதனுடைய வீரியம் ரொம்ப பெருசாக இருக்கும். சாதாரணமாக நாம் சொல்கிறத விட அதிகாரத்தோட சொல்லையில் அதை மக்கள் கேட்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே,
அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது அதிகாரம் இல்லை. மக்கால இருக்கும்போது அலுவலர்களாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதான் மதீனால அதிகாரம் நபியினுடைய கைக்கு கிடைத்தது. 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டினார்கள். 13 வருடங்களாக மக்காவில் செய்ய முடியாத சாதனையை 10 வருடத்தில் மதீனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் அது வெறும் ஆன்மீக மட்டுமாக அல்ல, வெறும் ஷரியத்தை எடுத்துச் சொல்வதாக மட்டுமல்ல, அங்கே அதிகாரமும் கையில் இருந்தது. அதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல 2 விஷயத்தை உருவாக்க விரும்பினார். ஒன்று, இஸ்லாமிய சமூகத்திற்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு அடித்தளத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. 2வது, இஸ்லாத்தினுடைய அந்த அழைப்பு பணி, தாவா, ஏகத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, ஒரு உறுதிப்படுத்துதல், அதற்கும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினச்சாங்க. இந்த 2 திட்டத்தையும், இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைப்பதற்கும் இஸ்லாத்தினுடைய அந்த அழைப்பு பணியை உறுதிப்படுத்துவது, இந்த 2க்காக அங்கே மதீனாவில் இருந்த மக்களோட சில ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதில் சில ஒப்பந்தங்கள் ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்துச்சு. இன்னும் சில ஒப்பந்தங்கள் சில வருடங்களுக்கு பின்னால் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நடந்துச்சு. முதல் ஒப்பந்தம் மதீனாவுக்கு வந்த உடனே என்ன ஒப்பந்தம்னு சொன்னால், அன்சாரிகள், அதாவது மதீனத்து வாசிகள், அவர்களை அன்சாரிகள்னு அழைக்கப்படுது. அன்சாரிகள்னால் உதவியாளர்கள். மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த முஹாஜிர்களுக்கு, ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவியாக மதீனாவாசிகள் இருந்ததுனால ஹிஜ்ரத் செய்தவங்க முஹாஜிரனும், மதீனாவில் தங்கி உதவி செஞ்சவங்க அந்த மதீனாவாசிகள் அன்சாரிகள்னு அழைக்கப்படுறாங்க. அப்படி அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மத்தியில் செய்த ஒரு நட்பு ஒப்பந்தம், சகோதரத்துவ ஒப்பந்தம். 2 பேருக்கும் மத்தியில் அன்பை ஏற்படுத்தினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. அவர்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய நட்பு இருக்கிறதே, அல்லாஹு அக்பர், யாரும் அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட முடியாது. மிக ஒரு அற்புதம்னு சொல்லலாம், அதிசயங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்சாரிகளினுடைய உள்ளம் மிகவும் விசாலமாக இருந்துச்சு. அன்சாரிகளினுடைய உள்ளம் மிகவும் பிரமாண்டமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இடம், அதில் ஒரு ஜான் அல்லது ஒரு அடி அடுத்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு தெரியாமலோ தெரிஞ்சோ எடுத்துட்டாரு, இல்லை பயன்படுத்திட்டாருன்னு சொன்னால் சண்டை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஒரு தோட்டத்தையே முஹாஜிருக்கு விட்டு கொடுத்தார். 2 மனைவிகள் வைத்திருந்தவங்க ஒரு மனைவியை தலாக்கு விட்டு நீங்கள் திருமணம் முடித்து நீங்கள் குடும்பமாக வாழுங்கள்ங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதாக வரலாறு பதிவு செஞ்சுருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அன்சாரிகள்னு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏற்படுத்தினாங்க. ஆக அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக, அந்த அஹ்தின் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து அன்சாரிகள்லாம் நல்ல விவசாயி, ஆனால் மக்கத்து முஹாஜிர்கள் எல்லாம் நல்ல வியாபாரி. விவசாயம் செய்வாங்க. அந்த விவசாயத்தில் செஞ்சு அந்த அறுவடை செய்யப்பட்ட மகசூலை எப்படி விற்கிறதுங்கிற அந்த நுணுக்கம் அவங்கள்ட்ட இல்லை. விவசாயம் செய்கிறதுக்கே யூதர்கள்ட்ட கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த வட்டியில் குட்டி போட்டு கடைசியில் மகசூலை அறுவடை செஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் முஹாஜிர்கள் பார்த்துட்டு அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒத்தாசையின் பேரில், அறிவுரையின் பேரில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டமும் கூட வட்டியில் குட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வியாபாரம் செய்யணும்னா எங்கே லோன் வாங்கலாம், யார்கிட்ட கடன் வாங்கலாம், வீடு கட்டணும்னா எங்கே லோன் வாங்கலாம், இப்படி இதையே யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வட்டியில் சூழ்ந்து கிடக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டிக்குள்ளே போனால் நிறைய நம்ம ஒட்டஞ்ச தரத்துலேயே நிறைய உதாரணங்களை சொல்லலாம். வட்டியில் போய் விழுந்து
கடைசியில் இருக்கிறதும் இல்லாமல் போன அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல வாழ்வை தரணும். வட்டியில் மூழ்கிறதுல இருந்து, வட்டியினுடைய சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாத்து ஹலாலான வருவாயை எல்லா மக்களுக்கும் தரணும்னு இந்த நேரத்தில் துவா செய்வோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. அவர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த வியாபார பொருட்களை எல்லாம் முஹாஜிர்கள் அற்புதமாக விற்றாங்க. நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவினுடைய கையில் முஸ்லீம்கள் கைப்பக்கம் வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக யூதர்களுக்கு மத்தியிலையும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை செஞ்சாங்க. யூதர்களுக்கு மத்தியிலையும் ஒரு அமைதி ஒப்பந்தம், எந்த இடையும் செய்யக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி ஹிஜ்ரி 6 மக்காவாசிகளோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஹிஜ்ரி 6 தான் அந்த ஹுதைஃபியா உடன்படிக்கை நடைபெற்றது. பிறந்த மண்ணை விட்டுட்டு மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க சஹாபாக்கள். உறவினர்கள் மக்கால இருக்கிறாங்க, சொத்து சுகங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுப்புட்டு மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. எப்பத்தான் பிறந்த மண்ணை பார்ப்போம் அப்படிங்கிற ஏக்கத்திலேயே இருந்தாங்க முஹாஜிர்கள். அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்ன செய்யலாம், உம்ராவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அழகா சஹாபாக்களோட கிளம்பி வந்தாங்க. ஆனால் ஹுதைஃபியாங்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு ஹுதைஃபியா உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. இந்த ஆண்டு உம்ரா செய்யறதில்ல, இந்த ஆண்டு மக்காக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி இல்லை, அடுத்த ஆண்டு பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் அநீதமாக இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் சஹாபாக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. யாரும் ஏற்றுக்கலை. நபியினுடைய மனைவி அங்கே ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த ஆலோசனையின் பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை எடுத்து உம்ராவினுடைய அந்த அமலை கலைஞ்சிருவாங்க, உம்ராவை கலைஞ்சிருவாங்க, இஹ்ராமை கலைஞ்சிடுறாங்க. இப்போ சஹாபாக்களும் அதை பார்த்துட்டு கலைஞ்சிருவாங்க. பிறகு மக்காவுக்கு வந்துடுவாங்க. இப்படி ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக ஹிஜ்ரி 8 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வெற்றியானது. அந்த நேரத்தில் அது கஷ்டத்தை ஏற்படுத்து, மக்காக்குள்ளே நுழைய முடியலையே அப்படின்னு சிரமத்தை ஏற்படுத்துச்சு. சஹாபாக்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. பிறந்த மண்ணுக்குள்ளே நுழைய முடியலை. வாசல் வரைக்கும் போனவங்க, ஊருனுடைய எல்லை வரைக்கும் போனவங்க ஊருக்குள்ளே நுழைய முடியலை. ரொம்ப கவலையாயிட்டாங்க. நிலைமை மோசமாயிருச்சு. எல்லாம் நபிக்கு எதிராக நின்றுருக்கிறாங்க, இல்லை மக்காவுக்கு போயே ஆகணும்னு. ஆனால் உடன்படிக்கை வேறு மாதிரி நடந்துருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கையை செஞ்சாங்க. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். அதை கொஞ்சம் கடந்து போயிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை வச்சிரும். நிறைய அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் கூட அது மாதிரி நிறைய உணர வச்சிருக்கிற ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக ஹுதைஃபியா உடன்படிக்கை ஏற்பட்டது, ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த 3 ஒப்பந்தங்களும் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே உருவாக்குச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப காலத்தில் அரபகத்தில் பெண்களினுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, பிற உயிரினங்களைப் போல ஒரு உயிரினம் பெண். எப்படி ஆடு மாடு இன்னும் மற்ற உயிரினங்கள் இருக்கிறதோ இதை போன்றுதான் பெண் இனமும் என்ற கருத்து பரவலாக இருந்துச்சு. மனம் முடிக்கப்பட்ட மனைவியை கூட கணவன் தேவைனா பயன்படுத்திக்குவான், தேவை இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவான். கடன் கொடுத்துருந்தாங்கன்னா கடன்காரருக்கு பகரமாக தூக்கி கொடுத்துருவான். இப்படிப்பட்ட மோசமாக இருந்துச்சு பெண்களினுடைய நிலை. தந்தை இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் தந்தையினுடைய மற்றொரு மனைவி இருந்தால் தந்தையினுடைய சொத்து எப்படி மகனுக்கு வாரிசாக கிடைக்கிறதோ அதுபோல தந்தையின் மற்ற மனைவிகளும் வாரிசாகுவார்கள். இதை மகன் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு அபட்டமான ஒரு அழுச்சாட்டியமான நடைமுறைகள் எல்லாம் அரபகத்தில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உத்தம நபிகள் உதிக்கிறாங்க. இந்த நிலைமைகளை எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ பெண்ணுக்கான உரிமை என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்காக அற்புதமான திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து பெண்ணுக்கும் அனைத்து உரிமைகளும் இருக்கிறதுங்கிறத நிரூபித்து காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களினுடைய ஆடை விஷயத்தில் கூட நிறைய இழப்புகள் இருந்துச்சு. பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்கலாம்,
ஆனால் அதே நேரத்தில் அதற்காக அவர்கள் ஒரு பெரிய தொகையை, இழப்பு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பெண்ணிட்ட ஒருத்தர் ஒரு குழந்தையை ஏற்படுத்திக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த குழந்தையை என்ன செஞ்சுக்கலாம், பிடுங்கி வச்சுக்கிறலாம், ஆனால் அந்த பெண்ணை கைவிட்டுறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் இருந்துச்சு. பெண் குழந்தை பிறந்தாலே, ஏன்னா பெண்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடத்தப்பட்டதின் காரணமாக பெண் குழந்தை பிறந்தாலே அபசகுணமாக, துர்க்குறியாக கருதி பெண்களை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. வைதல் மௌஊதத்து சுஇலத் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார். நீங்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கப்பட்டதை பற்றி நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நிறைய அநீதிகளை பெண்கள் சந்திச்சிருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான உரிமைகளையும் பெண்களுக்கு ஒரு கண்ணியமான இடத்தையும் பெற்றுக் கொடுத்தார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த மாபெரும் சாதனையாக கருதப்படுகிறது. பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. திருமண விஷயத்தில் பெண்களை நிர்பந்தப்படுத்தக்கூடாது, அவர்களுடைய அனுமதி இல்லாமல் திருமணத்தை நடத்தக்கூடாது. பெண்கள் தாங்கள் விரும்பியவர்களை திருமணம் செஞ்சுக்கலாம், முழு அனுமதியும் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். இன்றைக்கி கூட பார்க்குறோமா இல்லையா, ரசி பதிவு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து மகரை கையில் கொடுத்துட்டு, நீ இந்த மணமகனை ஏற்றுக்கிட்டேயாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னாதான் நிக்காஹினுடைய அந்த பந்தம் ஏற்படுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் பல விஷயத்தில் சம உரிமை இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இல்லை, பல விஷயத்தில். ஏன்னா சில இடங்களில் பெண்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, சில இடங்களில் ஆண்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் சம ஆக முடியாது. இவர்களுடைய உடல் அமைப்பும் இவர்களுடைய செயல்திறனும் அல்லாஹ் பெண்களை படைத்திருக்கிறதுலையும் ஆண்களை படைச்சிருக்கிறதுலையும் பல்வேறு விதமான கட்டமைப்பு இருக்குது. எனவே ஆனால் சில உரிமைகள் இருக்குது, சில சலுகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சலுகையை சொல்லலாம். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். காலையில் கூட பாடத்தில் அல்லாஹ் ஜவாது பட்டியலை சொல்ல வச்சான். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியில் சுவனம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட பெண்ணுக்கு வேறு என்ன சிறப்பு வேணும்? தாயினுடைய காலடியிலே சுவனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாயை உயர்வுபடுத்தினார்கள். ஆக அற்புதமான ஒரு போங்கு, இது அற்புதமான ஒரு கட்டமைப்பு. பெண்களை மதிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களைப் போல பேச்சுரிமை, எழுத்துரிமை, கல்வி கற்பதற்கான உரிமை, சொத்துல வாரிசாகிற உரிமை, விவாகரத்து ஹுலா செய்யக்கூடிய உரிமை, விவாகரத்தினுடைய உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் பெண்களுக்கு வழங்கினாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான், சாயிரா பானு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த சாயிரா பானு ஹுலாவின் மூலமாக விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டான். இப்போ இதை அறிக்கை விட்ட உடனே அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு இப்படி அற்புதமான ஒரு உரிமை இருக்குது, ஹுலாவின் மூலமாக எப்படி ஆண்கள் தலாக்கின் மூலமாக பிரிஞ்சுக்கிறாங்களோ அது மாதிரி பெண்கள் என்ன செய்யலாம், ஹுலாவின் மூலமாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி விளங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், பெண்கள் தலாக்கு பிரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தலாக்கை கொடுத்துருக்குறான். ஒரு ஹஸரத் சொல்லுவாங்க, தலாக்குங்கிறது சக்கர வியாதிக்காரர் காலை எடுப்பதுக்கு சம்மதிப்பதை போல. கால் பலகீனமாயிருச்சு, கால் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, காலில் நோய் வந்துருச்சு, சுகரு, இப்போ கால் அதுக்கு மேலே எய்ய முடியாது, வெட்டி எடுத்தால் தான் உயிரை பாதுகாக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, காலை கொஞ்சமாகவோ நிறையாகவோ வெட்டிடுறாங்க. இப்போ எப்படி சம்மதிக்கிறாரோ இது மாதிரி தான் வாழ்க்கையில் விவாகரத்துங்கிறது, தலாக்குங்கிறது. எனவே கடைசி பட்சத்தில் தவிர்க்க முடியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் உயிர் வாழ்கிற சூழ்நிலை இருக்காதுங்கிற ஒரு பட்சத்தில், நிம்மதியான வாழ்க்கை இருக்காதுங்கிற சூழ்நிலையில் இஸ்லாம் அதை அனுமதித்தது. ஆண்கள் தலாக்கின் மூலமாக பிரிஞ்சுக்கலாம், தலாக்கினுடைய சட்டங்கள் நிறைய இருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பெண்கள் வேணான்னு சொன்னால் அவங்களும் ஹுலா கலற்றி விடுதல் அப்படின்னு அதற்கு அர்த்தம் சொல்லப்படுது. அதன் மூலமாக அவர்கள் பிரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண் எப்படி தலாக்குன்னு சொல்லி பிரித்து விடுறானோ அது மாதிரி அல்ல ஹுலா.
ஹுலாங்கிறது ஒரு கடிதத்திலேயோ சாட்சிகள் முன்னிலேயோ எனக்கு இந்த கணவன் வேணாம், என்னை நீங்கள் இவர்கிட்ட இருந்து கலட்டி விட்டுருங்க, ஹுலா வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கணும். அங்கேயும் டிரைவரு கணவன் தான். பயணத்தில் டிரைவர் யார்? டிரைவர் பார்த்து வண்டியை நிப்பாட்டினா தான் அந்த பெண் கீழே இறங்க முடியும். இப்போ ஹுலா கேட்டதற்கு பின்பு கணவனும் உன் ஹுலாவை ஏற்றுக்கொண்டு நீ ஹுலா கேட்டதின் காரணமாக உனக்கு நான் தலாக்கு கொடுக்குறேன்னு என்ன செய்யணும்? அவர் தலாக்கு கொடுக்கணும். அப்புறம்தான் அந்த திருமண பந்தம் பிரிவுக்கு வரும். இதா இருக்க வேண்டிய காலகட்டத்திற்கு இதா இருந்து அந்த பிரிவு ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் பிரிவதொரு சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமான தெளிவான விஷயங்களை பார்க்கலாம். ஆக இப்படியாக பெண்ணுக்கான திருமணம் பிடிக்கலன்னு சொன்னால் பிரித்து கொள்வதற்கான வாய்ப்பையும் இஸ்லாம் வழங்கியது. அன்பிற்குரியவர்களே, ஆக பெண் குழந்தைகளை பெறுவதே சாபக்கேடு, கருவிலையே அதை கொன்றணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட பகிரங்கமாக சொன்னாங்க. ஒருத்தருக்கு 2 பெண் குழந்தை இருந்துச்சு, பருவ வயதை அடைஞ்சாங்க, நல்ல விதமாக பராமரித்தார். அப்படிப்பட்ட மனிதர் 2 பெண் குழந்தை இருந்து அந்த குழந்தைகள் பருவ வயதுக்கு வந்து அதை நல்ல முறையில் பராமரித்து அது அப்படி யார் நல்லா அதை வளர்த்து அதை ஒப்படைச்சாங்களோ இன்னொருத்தர் கையில், அவருக்கு நானும் மறுமேலே இப்படி இருப்போன்னு சொல்லி 2 விரல்களையும் இணைச்சி காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் குழந்தைகள் பிறந்தாலே அவமானம்னு சொல்லப்பட்ட காலத்தில் பெண் குழந்தையை வளர்ப்பவர்களும் நானும் சுவனத்தில் இப்படி இருப்போன்னு சொல்லி அற்புதமாக பெண்களுக்கான உரிமையை வழங்கினார்கள். ஆக பெண்களுக்கான அற்புதமான கட்டமைப்பை, பெண்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பெண்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று பகர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இறைவா, அனாதைகள் பெண்கள் ஆகிய இந்த 2 பலவீனமானவர்களின் உரிமையிலே அநீதமாக நடப்பவரை நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, பெண்கள்கிட்ட நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கங்க. நிச்சயமாக பெண்கள் விலா எலும்பில் படைக்கப்பட்டிருக்கிறார். விலா எலும்பு மிக கோணலானது, அது மேலே தான் இருக்குது. அதை நிமிர்த்த நினச்சிங்கன்னு சொன்னால் அது உடஞ்சி போயிடும். அதை அப்படியே விட்டுருங்க. அப்படி விட்டுட்டா அது கோணலாகவே இருக்கும். எனவே நீங்கள் பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வந்து கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, யா ரசூலல்லாஹ், மனைவியினுடைய உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்குறார். நீ சாப்பிடும்போது அவளுக்கும் நீ சாப்பிட செய்யணும். நீ நல்ல ஆடை, புதிய ஆடை உடுத்தனா அவளுக்கும் நீ புதிய ஆடையை கொடுக்கணும். முகத்தில் அடிக்காத, இழிவாக பேசாத, வீட்டில் தவிர வெளியில் அவளை கண்டிக்காத அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அத்துணைக்கும் வழிகாட்டியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய காலத்தில் அடிமை கல்ச்சர், அடிமைகளை அதிகமாக இருந்தாங்க. எனவே அடிமைகள்ங்கிறதவங்க ஏதோ இன்றைக்கி உருவானவங்கலாம் இல்லை, இன்றைக்கி இருக்கிறாங்க. அகதிகளாக இன்றும் பல விஷயங்களில் பயன்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு போயிருக்குது. இப்போ அந்த அடிமை கலாச்சாரத்தை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினாங்க. மனிதர்களை அடிமைப்படுத்துறத எந்த நேரத்திலையுமே இஸ்லாம் அனுமதித்ததில்லை. யாருக்கும் அடிமை கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹுக்கு மட்டும்தான் நாம் அடிமை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பல சந்தர்ப்பங்களில் அடிமையை விடுதலை செய்கிறத இறை நம்பிக்கை, தக்குவா அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடிமை முறையை ஒழிக்கிறதுல ரொம்ப மும்பரமாக இருந்தாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை ஆட்சி செஞ்ச ஃபிரௌனை, இஸ்ரவேலர்களை ஒடுக்கி அடிமைகளை அடக்கி இழிவாக நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போராடினாங்க. இதை குர்ஆனும் அற்புதமாக சொல்லி காட்டு. இப்போ அந்த அடிமைத்தனத்தை மீட்பதற்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மிகப்பெரிய பணியாக இருந்துச்சு. இதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிமைகளை ஒழிப்பதை ரொம்ப மும்பரமாக செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய பல பரிகாரங்களில் அடிமையை உரிமை விடுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 அடிமைகளை உரிமை விட்டாங்க அவங்க வாழும் காலத்தில். ஒவ்வொரு அடிமைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான மதிப்பு இருக்கும். அதை விலை கொடுத்து என்ன செய்யணும்? வாங்கணும். அபூபக்கர் சித்திக் நாயகம் கூட
பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள்னு வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. அபூபக்கர் சித்திக் நாயகமும் நிறைய அடிமைகளை வாங்கி உரிமை விட்டுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் 63 அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க. ஆயிஷா நாயகி 67 அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க. இப்படி அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு, அடிமைத்தனத்தை முற்றிலும் துடைத்து எறிவதற்கு, அது போகிறதுக்கு இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாடுபட்டிருக்கிறாங்க. குர்ஆனும் கூட என்ன செய்யும், அதை சொல்லி காட்டும். ஒமா அதுராக்க மல் அகபா, அவர்கள் அக்கபானா என்னன்னு தெரியுமா? ஃபக்கு ரகபா, அக்கபாவை அவங்க என்ன செய்யலை, கடக்கலை. கணவாயை அவர்கள் கடக்கவில்லை. கணவாயை கடக்கிறதுனா என்ன அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒமா அதுராக்க மல் அகபா ஃபக்கு ரகபா, அடிமையை உரிமை விடுதல், அல்லது வறுமையில் உலகக்கூடிய ஏழைக்கு பட்டினி காலத்தில் உணவளிக்கிறது. பின்னர் நம்பிக்கை கொண்டு பொறுமையையும் மேற்கொண்டு இரக்கத்தையும் நாம் என்ன செய்யணும், அங்கே எல்லா மக்களுக்கு மத்தியில் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், சூரத்துல் பலதில் சொல்லி காட்டுவான். இப்படி அடிமையை உரிமை விடுவது நரகத்திலிருந்து பாதுகாக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து கடமையானவங்க, ஜக்காத்தில் 8 வகை இருக்கிறாங்க, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ திருக்குரான் சொல்லுது, அடிமையை உரிமை விடுவதற்கு என்ன செய்யலாம், ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் அடிமை இருக்கிறாருன்னா அவருக்கு ஜக்காத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் எஜமானன்ட்ட கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, வெளியாகிக்கங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பயன்படுத்தலான்னு தர்மங்களை அடிமைகளை உரிமை விடுவதற்கு, விடுதலை செய்வதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பொய் சத்தியம் செஞ்சிடறோம், அதை நிறைவேற்ற முடியாமல் போகுதுன்னு சொன்னால் அப்பையும் அடிமையை உரிமையிட வேண்டும். கோபத்தில் மனைவியை என் தாய் மாறி அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு பகரமாகவும் அடிமையை உரிமை விடணும். ரமலானுடைய காலத்தில் மனைவியோடு இருந்துட்டோன்னு சொன்னால், நோன்பை வச்சுக்கிட்டு வேணும்னே நம்ம அதை முடிச்சிட்டோன்னு சொன்னால் அடிமையை உரிமை விடணும். இப்படி பல அமல்களுக்கு பரிகாரமாக நிறைய ஷரியத்தினுடைய சட்டங்கள் விளக்கங்கள் இதில் இருக்குது. நான் அடிமை உரிமை விடுற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த சாதனைங்கிற அடிப்படையில் இந்த தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, அதே மாதிரி மதுவை ஒழித்ததுலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பங்கு அளப்பரியது. மது யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவர்கள்தான் முதன்மையானவர்கள், செல்வந்தர்கள் அப்படின்னு கணிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு எப்படி மது தலைவிரித்து ஆடுகிறதோ, மனிதனுடைய மானத்தையும் மனித தன்மையையும் இல்லாமல் ஆக்கியிருதோ, அதுபோல அன்றும் இருந்துச்சு. அபூபக்கர் நாயகத்திட்ட கேட்பாங்க, நீங்கள் மது குடிச்சிருக்கீங்களான்னு. மனிதத்தன்மையை அறுத்து போடுகிற, மானத்தை இல்லாமல் ஆக்குகிற, அதை நான் தொட்டு கூட பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். இன்றைக்கி பார்க்குறோம், மதுவை குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க, சாக்கடையில் விழுந்து கிடக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த இடத்துலன்னு இல்லை, அப்படியே எனக்கு என்னன்னு கிடக்கிறாங்க. அவர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடைகள் கூட கலண்டு போயிடுது, பல இடத்துல மானமும் போயிடுது. அவங்க எங்கே இருக்கிறாங்கங்கிற அந்த மனிதத்தன்மைக்கு நேர் மாற்றமாக இருக்குது. ஹின்சீர்களோடு, நாய்களோடு படுத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ மது அந்த அளவிற்கு அரக்க குணமாக இருக்குது. எத்துணை தீமைகள் இருந்தாலும் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் மது மட்டும் இருந்தால் எல்லா தீமையும் வந்துடும். ஏன்னா உம்முல் ஹபாயிஸ், மது இருக்கிறதே அது பாவங்களின் தாய் என்பதாக வர்ணிக்கப்படுது. அப்படின்னா அப்போ மதுவினுடைய தீமை என்னங்கிறத விளங்கிக்கிறணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் தொழுகைக்கு மது குடிச்சிட்டு வருவாங்க. ஒரு பிரச்சனை வந்துடுது, தொழுகைக்கு யாரும் மது குடிச்சிட்டு வராதிங்க. அப்புறம் தொழுகை அல்லாத நேரத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த சஹாபாக்களை வார்த்து எடுத்தாங்க. ஹிஜ்ரி 6ல் முற்றிலுமாக மது தடை செய்யப்பட்டது. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கூட மதுவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது சூதாட்டத்தெல்லாம் ஒழிச்சாங்க. மது அது பிரச்சனைகளுடைய, பாவங்களினுடைய பிறப்பிடம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, இப்படியாக மதுவை குடிக்கிறவர், அதனை புகற்றவர், அதை சுமக்கிறவர், அதை சுமந்து செல்ல ஏற்பாடு செய்கிறவர், அதனை விற்கிறவர், அதை வாங்கிறவர், அதை வெகுமதியாக கிஃப்டாக கொடுக்கிறவர், அதை விற்று அதன் மூலம் சாப்பிடுபவர், இப்படியாக அதனை காய்ச்சறவர், அதை காய்ச்சறதுக்கு உதவி செய்கிறவர், இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது இத்தனை நபர்களையுமே கூடாதுன்னு சொன்னாங்க.
இத்தனை 10 பேரையும் சபிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதுவில் மூழ்கி இருக்கிறவனும், பெற்றோரை துன்புறுத்துபவனும், மனைவியின் மீது வீண்பழி சுமத்துபவனும் சுவனத்துள்ள நுழைய மாட்டான்னு சொல்லி மதுவை தடை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி கல்வியிலையும் மிகப்பெரிய புரட்சி செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மி நபியாக இருந்தாங்க, எழுத படிக்க தெரியாத நபியாக இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான், குல்ஹல் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல் இல்மு அப்படிங்கிற பேரில் அறிவை பற்றிய மிக விரிவான விளக்கங்களை கொடுத்தாங்க. கிதாபு திப்பு, மருத்துவ நபியினுடைய மருத்துவங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் அறிவை தேடி ஒரு பாதையில் போனால் அதனை கொண்டு அல்லாஹ் அவருக்கு சுவனத்துடைய பாதையை லேசாக்குறான் அப்படின்னு சொல்லி கல்வி கற்பதின் மீது மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அரசியல்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டினாங்க. ஏன்னா அதிகாரம் வேணும், ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்ற ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்று தான். அரசியலிலும் ஆன்மீகம் இருக்கிறது, அரசியலிலும் நீதி இருக்கிறது. அரசியல் சாக்கடை அல்ல, ஈமானோடு அதை கலந்து நாம் பயணிக்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை கட்டமைக்கணும்னு சொன்னால் அப்போ அரசியல் தேவை. ஏன்னா அரசியல் தான் உலகை ஆளுது. அப்போ இஸ்லாத்தை கட்டமைக்கிறதுல அரசியல் தேவை, நீதிமிக்க சமுதாயத்தை கட்டமைக்கிறதுல அரசியல் தேவை. இல்லைன்னு சொன்னால் வயிறு புடைத்தவன் யாருக்கும் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். இப்போ இங்கே என்ன ஆகும், போராட்டம் உருவாகிவிடும். வயிறு புடைத்தவனுக்கும் வயிறு பசித்தவனுக்கும் மத்தியில் போராட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சுவிட்சமான சூழ்நிலை இருக்காது. எனவே அதிகாரம் வேண்டும், அரசியல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டுதலை செஞ்சாங்க. அதன் காரணமாகத்தான் 10 ஆண்டுகளிலே மிகப்பெரிய மாற்றம் கிடைத்தது. இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் சேவை செய்கிறத மிகப்பெரிய பொறுப்பாக என்ன செஞ்சாங்க கருதினாங்க. தகுதியானவர்களுக்கு தகுதியான பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பையில், முஆதே ஆடம்பரத்தை குறைத்துக்கொள், ஆடம்பரத்தை பற்றி உன்னை நான் எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. புதிதாக ஒரு மனிதர் சபைக்கு வர்றானா நபி யாருன்னு தெரியாது, நபி யாருன்னு தெரியாமல் வேற யார்ட்டையும் போய் சலாம் சொல்லிடுவாங்க. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலிலும் ஆளப்பதிந்தார்கள், அற்புதமான வழிகாட்டுதலை செஞ்சாருங்க. ஆக இப்படியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்கள் படைத்த அந்த சாதனையை போல அதை எடுத்து நடக்கக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நபியினுடைய அரும் குணங்கள் என்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் அருள் புரியட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.